வரும் 29ஆம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் அது தென் தமிழக பகுதிகளை நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், தற்போது வானிலை ஆய்வு மையம் என்னென்ன தகவல்களை இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி குறித்து வெளியிட்டிருக்கிறாங்க, விரிவாக சொல்லுங்க. வணக்கம் வர்ஷினி. இந்த புதிதாக தற்பொழுது வங்கக்கடலில் தெற்கு பகுதியில், அதாவது தென் வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை வரும் 29ஆம் தேதி உருவாவதற்கான சாதகமான சூழல் நிலவி வருகிறது. இதை முன்னதாகவே நாம் அறிவித்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடிய அந்த சிஸ்டம், அதாவது இந்த புதிய புயலாக புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய அந்த சிஸ்டத்திற்கு தமிழகத்திற்கு நோக்கி, அதுவும் தமிழக தென்பகுதிகளை நோக்கி நகரக்கூடிய அளவுக்கான வலுவும் சாத்தியக்கூறும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தற்போதைய நிலவரப்படி அதனுடைய வலுவானது தமிழக தென்பகுதி கடற்கரைகளை நோக்கி நகரக்கூடும் என்றும், அதே வேளையில் அதனுடைய பலமானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற அளவிற்கு வலுப்பெறும் என்ற அளவிலேயே கரையை கடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது இருந்திருக்கிறது. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வானிலை மாற்றங்களை பொறுத்தே அது தீவிர புயலாகவும் அல்லது புயல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ உருவாக கூடுமா இல்லையா என்பது நமக்கு தெரிய வரும். தற்போதைய சூழலில் அப்பகுதிகளில், அதாவது தென்வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கு ஒரு சுழற்சி தேவைப்படுகிறது. அந்த சுழற்சியானது தற்போது சுழன்று வருகிறது. அது அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரங்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கான முதல் நிலையை எட்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதனுடைய வளர்ச்சி, காற்றின் வேகம், அதனுடைய பலம் ஆகியவை அந்த புதிதாக உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினை வலுப்பெற செய்து தமிழக கடற்கரைக்கு நோக்கி நகரக்கூடும். மேலும் இதற்கான கால அவகாசம் என்பது நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அறிவியல் பூர்வமாக அதனை கணிக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான எரர் என சொல்லக்கூடிய பிழைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆனால் அதனுடைய திசை மற்றும் அதனுடைய வலுவினை கூர்மையாக அல்லது ஆணித்தரமாக சொல்லுவதற்கு மிகவும் கடினமான ஒரு சூழல் இது. ஆனால் அதனுடைய முதல் பகுதியிலே அதனை கணித்து விட முடியாது. மேலும் அது வளரும் பட்சத்தில் அது அடுத்தடுத்து அதனுடைய பலத்தை பொறுத்து அது தமிழகத்தின் தென்பகுதியில் வரக்கூடுமா அல்லது தற்பொழுது கடை கண்டிருக்கூடிய நிவர் போன்று வடக்கு தமிழக பகுதிகள் நோக்கியோ அல்லது கடலூர் போன்ற அந்த பகுதிகள் நோக்கியோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதெல்லாம் நமக்கு பின்னர் வரக்கூடிய காலங்களில் தான் தெரிய வரும்.